வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லியை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சட்னி அரைக்கிறத பார்க்கலாம். இந்த சட்னிக்கு பேரெல்லாம் கிடையாது, ஆனால் இட்லியோட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 7-8, 2 வெள்ளைப்பூடு, சின்னதாக ஒரு சொல புளி சேர்த்துக்கலாம். அதோடையே கொஞ்சம் பெரிய தக்காளியாக 1 நறுக்கி சேர்த்துட்டு நமக்கு தேங்காய் சில்லி எந்த அளவுக்கு தேவையோ அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்சியில் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிடணும். நம்ம ஊற்றி வச்ச இட்லி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சுட சுட தயாராக இருக்கும். அதோடையே இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தண்டங்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீரையை முதல்ல நல்லா ஆஞ்சிட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணும். அதோடையே 2 வரமிளகாய், நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் வதக்குனா போதும். அதோடையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். அதோடையே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். ஆயாத மீனையும் அவிக்காத கீரையையும் யார் கண்ணிலையும் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்க்குறப்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்குமா, இலைக்கு வர்றப்ப ரொம்ப கம்மியாக வருமா. அதனால் இந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கு சொல்லுவாங்க. இப்போ கீரை ஓரளவுக்கு வத்திடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கீரை வெந்து தண்ணி வற்றின உடனே தேங்காய் பூவும் ஜீரகமும் சேர்த்து இறக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான தண்டங்கீரை பொரியல் தயாராகிடும். கீரை நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுப்பை சிம் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நமக்கு கலர் மாறாமல் கிடைக்கும். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பச்சை பட்டாணி வச்சு ஒரு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க சோம்பு சேர்த்துக்கலாம். அதோடைய ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ பட்டாணி நான் உரித்து வச்சுருக்கேன். அதனால் நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதோடையே நம்ம உரித்து வச்சுருக்கிற பட்டாணியும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், கறி மசாலா தூள் நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அளவாக தண்ணி ஊற்றி நம்ம குக்கர் மூடிடலாம். 2 விசில் வந்த உடனே குக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலேயே நம்ம சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.